செயலகத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ அமைச்சர் பாலை சமரசிங்க தலைமையிலே 2 கூட்டங்கள் இடம்பெற்றது. இந்த மணல் அகழ்வு தொடர்பான மணல் பிரச்சினை தொடர்பாக இதில் முதலாவது கூட்டம் அரசாங்க அதிபர் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் சூன் தொழில்நுட்பம் ஊடாக ஆளுநரும் இதற்கு அனுமதி வழங்குகின்ற துறைசார் திணைக்களங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதாவது இந்த மணல் சாதாரண விலையில் மக்களுக்கு கிடைப்பதில்லை, அதை சாதாரண விலையில் கிடைப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பட்டது. அதே போல் அதனை தொடர்ந்து இரண்டாவதாக மணல் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபாரிகள் மற்றும் பிரதேச சபை மற்றும் நகர சபை தலைவர்கள் உட்பட்ட ஏற்கனவே இந்த அனுமதி வழங்குகின்ற திணைக்களங்கள் அரசாங்க அதிபர் உட்பட்ட அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்துரையாடியிருந்தோம். அங்கே சாதாரணமாக மன்னார் மாவட்டத்திலே கட்டுமான பணிகளை மேற்கொள்கின்ற ஏழை மக்கள் இந்த மணல் விலை பிரச்சனையினால் தங்களது கட்டுமான பணிகளை நடத்துவதிலே பல சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நியாயமான விலையிலே மணல் கட்டுமான பணிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அதே போல் அரசாங்கத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு தேவையான மணலையும் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல் இனி ஒப்பந்தக்காரர்கள் பெரிய ஒப்பந்தக்காரர்களுக்கு தேவையான மணலும் வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே இவை அனைத்தும் சாதாரணமான ஒரு விலையிலே கிடைக்கப்படுகின்ற பட்சத்திலே தான் இந்த மணல் விநியோகத்தை சீர்படுத்த முடியும் என்ற வகையிலே இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலிலே பல முடிவுகள் எட்டப்பட்டன. இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக பல்வேறுபட்ட நிபந்தனைகளும் பல்வேறுபட்ட திட்டங்களும் நாங்கள் இந்த கூட்டங்களின் ஊடாக முடிவுகள் கட்டியிருக்கின்றோம். அதற்கு மணல் வியாபாரிகளும் உடன்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டவிரோதமாக எடுக்கப்படுகின்ற மணல் அகழ்வினை அல்லது மணல் விநியோகத்தை தடை செய்வதற்கு எதிர்காலத்திலே ஏற்கனவே இருக்கின்ற சுற்றுநிருப்பத்துக்கு மேலாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் அனுமதி பெறுவதோடு அதற்கு மேலதிகமாக அரசாங்க அதிபரனுடைய ஒப்புதலும் பெற வேண்டும் என்ற வகையிலே எதிர்வருகின்ற வாரம் அரசாங்கத்தினால் சுற்றுநிருப்பம் வெளியிடப்பட இருக்கின்றது. அவ்வாறு வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த ஃபீல்டு, அதாவது நேரடியாக விஜயம் செய்து இந்த மணலில் எடுக்க முடியுமா அல்லது மணலில்